हाय फ्रेंड्स इनकी बेबी पोटैटो मसाला எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேபி பொட்டேட்டோ வந்து 1/4 கிலோ எடுத்துர்க்கேன் உப்பு போட்டு வேக வச்சு தோல் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன பொட்டேட்டோ கிடைக்கலனா நீங்க வந்து பெரிய உருளைக்கிழங்கு கூட வாங்கி கட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி எடுத்துர்க்கேன் சின்னதா இருக்கனால ரெண்டு எடுத்துர்க்கேன் பெருசா இருந்தா ஒரு தக்காளி போதும் ஒரு 4-5 பல்லு பூண்டு வந்து குட்டியா கட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் தாளி கொஞ்சமா கருவேப்பிலை மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் மல்லி தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க வாணல்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு நல்லா வறுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க அது கூடவே கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க தக்காளி வந்து பாதி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து பாதி வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் மல்லி தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா போட்டு ஒரு 30 to 40 செகண்ட் வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் வந்து ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷத்தில் வந்து இது நல்லா கொதி வந்துடும் நல்லா கொதி வரட்டும் அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க பொட்டேட்டோ போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வந்து மூடி வச்சிருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே வந்து மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப டேஸ்டான பேபி பொட்டேட்டோ மசாலா ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி நான் பரோட்டா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம் நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி